ரெண்டு பேரும் வெட்டு ரொம்ப சந்தோஷப்படுவான். அவளை வெட்டி தருமா நான் பாராட்டி இருப்பேன். என் பையன் சேர்த்தாலும் ஒரு கண்ணீர் வந்திருக்காது எனக்கு. உங்க மகளையும் வெட்ட வேண்டிதானே, ஏன் என் பையன் மட்டும் தப்பு பண்ணானா? இப்படி ஆதங்கத்துல உயிரிழந்த இளைஞருடைய தந்தை பேசக்கூடிய வீடியோ சமூக வலைதளங்கள்ல வைரலாகுது. பையன் வளர்ந்தாங்களா அவளை வெட்ட வேண்டியதானே, அவளை வெட்டினா இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கவே மாட்டோம். பாளையங்கோட்டையில காதல் விவகாரத்துல ஆணவ கொலை செய்யப்பட்டதா சொல்லப்படும் சம்பவத்தை தொடர்ந்து உயிரிழந்த இளைஞருடைய அப்பா பேசக்கூடிய வீடியோ வெளியாகி இருக்கு. உங்களை மட்டும் வீடு புகுந்து தூக்கிட்டு போறீங்க, எஸ்பி நினைச்சா தலைமறைவா இருக்கவங்களை ஈஸியா பிடிக்க முடியும். இப்படி ஆதங்கத்துல பேசியிருந்திருக்காரு அவரு. என்ன தலைமறைவு? திருட்டு போய் அந்த லவ் பண்ற பொண்ணு வந்து வர சொல்லி குடும்பத்தோட சேர்ந்து அவனை கொடூரமா கொலை பண்ணிட்டாங்க. தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆறுமுகமங்கலம் பகுதியை சேர்ந்தவர் விவசாயி சந்திரசேகர். இவருடைய மகன் 26 வயதான கவின்குமார் சென்னையில ஐடி துறையில இவர் வேலை செஞ்சுட்டு வந்ததா சொல்லப்படுது. அதே போல கேடிசி நகர் பகுதியை சேர்ந்தவங்க சரவணன் கிருஷ்ணகுமாரி. இவங்க 2 பேரும் காவல்துறையில சப் இன்ஸ்பெக்டரா பணியாற்றிட்டு வராங்க. இவங்களுடைய மகன் 24 வயதான சுர்ஜித் தான் கவினை வெட்டி படுகொலை செஞ்சதா கூறப்படுது. தன்னுடைய அக்காவை கவின்குமார் காதலிச்சுட்டு வந்த ஆதங்கத்திலையும் கோபத்திலையும் இவர் இந்த மாதிரியான செயல்பாடுல ஈடுபட்டதா கூறப்படுது. வேற்று சமூகத்தை சேர்ந்தவங்க பட்டியலினத்தை சேர்ந்தவர் அப்படின்ற ஒரே காரணத்தினால இளைஞர் சுர்ஜித் கவின்குமார கொலை செஞ்சதா சொல்லப்படக்கூடிய நிலையில அவரை கைது செஞ்சு போலீசார் விசாரணை மேற்கொண்டுட்டு வராங்க. இந்த நிலையில தான் உயிரிழந்த கவின்குமாருடைய அப்பா பேசக்கூடிய இந்த வீடியோவானது சமூக வலைதளங்கள்ல வெளியாகி இருக்கு. இந்த மாதிரியான கேள்விகளை அவரு முன் வச்சிருந்திருக்காரு. பையன் வளர்ந்தாங்களா அவளை வெட்ட வேண்டியதானே, அவளை வெட்டினா இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கவே மாட்டோம். அவன் மாவளம் அவ்வளவு 7 வருஷம் பழகுது. அவன் எழுதிக்க மாட்டாள் என் பையனுக்க. ரெண்டு பேரும் வெட்டு ரொம்ப சந்தோஷப்படுவான். சரி பரவாயில்ல, அவளை மட்டும் வெட்டமா அவளை வெட்டி தருமா நான் பாராட்டி இருப்பேன். என் பையன் சேர்த்தாலும் ஒரு கண்ணீர் வந்திருக்காது எனக்கு. நீ அவளை வெட்டுவாமா? அவளை இல்லையே, ஒரு சொட்டு கண்ணீர் வராது என் கண்ணுல. சந்தோஷம் ரைட்டு. மேடம் பிடிக்கல, நீங்க எஸ்சினாலே நைட்டு 12 மணி தட்டி கிளவியில இருந்து தூக்கிட்டு போறியா? ஒரு இன்ஸ்பெக்டர் அவன் எஸ்ஐனாப்ல நீ தூக்க முடியல. அவன் எங்க ஒளிஞ்சிருப்பான்? ஒரு எஸ்பி போன் அடிக்கும் போது அவன் ஓடி வந்து வருவான்ல. அவன் தலைமறைவு என்ன தலைமறைவு? திருட்டு போய் அவன் எங்க ஜாதிக விரோதி. அவன் அது என்ன வந்தாலும் பரவாயில்ல சார். தலைவர் திருவாளர் நாளாருக்கு வாரண்டுக்காரி சட்டம் அங்க பாராளுக்கு கூட ஒளிப்பேன் மேடம். பையன் பையன் ஐக்கிய அப்படியே கொண்டு போகணும். அவன் மவளை வெட்ட, நீ அவன் மவளை வெட்டு, நான் பாராட்டுவேன். வீட்டுல வச்சிருக்கான் மவளை வெட்டேன். என் பிள்ளை வெட்டுதியா? மவதான போன் பண்ணி கூட்டு என் பிள்ளைய வந்து. அதாவது எங்க ஊர் வந்து ஆர்வமங்கலம். இந்த மாதிரி நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஆணவ கொலை, இந்த மாதிரி எங்கள் ஊரில் ஒரு பையனை கவின் ஒரு பையனை இன்ஜினியரிங் முடித்து டிசிஎஸ் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கான். இந்த மாதிரி அவனை வந்து அந்த லவ் பண்ணுற பொண்ணு வந்து வர சொல்லி குடும்பத்தோடு சேர்ந்து அவனை கொடூரமாக கொலை பண்ணிட்டாங்க. அந்த கொலையை கண்டித்து நாங்களும் ஒரு காலையில் 8 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்தோம். அதுக்கு உண்டான தீர்வே கிடைக்கல. அதுக்கப்புறம் 3 மணிக்கு நேரம் முக்காணி ரவுண்டானால வந்து நாங்கள் ஒரு 200 பேர் இருப்போம், வந்து மறியல் பண்ணணும். நாங்கள் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரமாக மறியல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவங்க ஏன்னா டிஎஸ்பி, திரும்ப ஏர்லைன் இன்ஸ்பெக்டர் மேடம், திரும்ப அவங்க ஏசி எல்லாரும் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 24 ஹவர்ஸில் நான் இதுக்கு வந்து அந்த காவல்துறை அதிகாரி எஸ்ஐயும் அந்த ஹஸ்பண்டும் அவங்க ஒய்ஃபு 2 பேருமே எஸ்ஐ, அவங்கள அரெஸ்ட் பண்ணுறோம். சரவணன் அவங்க ஒய்ஃப் பேர் வந்து கிருஷ்ணவேணின்னு நினைக்கிறேன். அவங்கள கிருஷ்ணவேணி அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணுறோம்னு சொல்லிட்டு 24 மணி நேரத்தில் அரெஸ்ட் பண்ணுறோம், நாங்கள் வந்து இது பண்ணுறோம்னு சொல்லிட்டு உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க. அதை நம்பி தான் நாங்கள் கலைஞ்சு போகிறோம். ஆனால் இதே மாதிரி நாங்கள் வந்து இதுக்கு தீர்வு கிடைக்காம நாங்கள் வந்து எங்கள் தம்பியோட பாடி வந்து நாங்கள் வாங்க மாட்டோம். ஆனால் 24 மணி நேரத்தில் அவங்க வந்து எங்களுக்கு தகுந்த இது பண்ணலை, அவங்கள அரெஸ்ட் பண்ணலை அப்படின்னா உண்மையிலேயே கடுமையாக இருக்கும். இன்றைக்கி 50 ஊர் தான் வந்திருக்கோம். நாளைக்கு எங்கள் சுற்றுலாரம் 100 ஊர் 200 ஊரை தாண்டி நாங்கள் போராட்டம் பண்ணுவோம். போராட்டம் தொடரதான் செய்யுமே தவிர இது முடியாது. அரெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் பாடி வாங்குவோம், போராட்டமும் குறையும், அவ்வளோதான்.
இதுதான் எங்க சமுதாய மக்களோட கோரிக்கை. ஏன்னா இது வளர்ந்துகிட்டே இருக்கு. இது எங்க போனாலும் படிக்கிற இடத்துல இருந்து, காலேஜ்ல இருந்து, வேலை பார்க்குற இடத்துல இருந்து நாங்க எந்த விதத்துல குறைஞ்சிட்டோம் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல. எங்களுக்கு இத்தனைக்கும் அந்த சமூகத்தை தாண்டி எங்க கவின், என் தம்பியோட குடும்பம், எங்க குடும்பம் தான் பெரிய லெவல்ல இருக்கு. இதுதான் என்னோட கோரிக்கை. அவங்களோட எல்லாத்துலயும் வசந்து தான் இருக்கும், எதுலையுமே குறைஞ்சு கிடையாது. நாங்க, என் பேர் பாலா, நான் தான் ஆறுமுகத்தோட தலைவர். நான் தான். அவங்க வந்து டிஎஸ்பி, ஏசி, டிசி எல்லாரும் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 24 hours நாங்கள் அவங்களை வந்து கைது பண்ணி நாங்கள் ஆக்ஷன் எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க. அதனால தான் நாங்கள் வந்து இப்போ தற்சமயத்துக்கு நாங்கள் இதை தள்ளி வச்சிருக்கோம். அவ்வளோதான். இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு ஒன் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Subscribe to One India and never miss an update.